உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள். ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் வர்றது அம்மனை பற்றி தான் வரும். அடுத்தது எல்லா பண்டிகைகளுமே ஆடி மாதம் ஆரம்பிச்சதுன்னா நமக்கு தை மாதம் வரைக்கும் இந்த 6 மாத காலமும் விழா காலங்கள் தான். சூரியன் தன்னுடைய பாதையை தெற்கு முகமாக போகிறார். அதனால் அதற்கு தக்ஷணாயன புண்ணிய காலம்னு அர்த்தம். ஸோ தக்ஷன் அப்படின்னாலே தெற்குன்னு அர்த்தம். அதனால தான் தெற்கு முகமாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறதுனால தான், தெற்கு முகமாக அவர் அமர்ந்திருக்கிறதுனால தான் அவரை தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தக்ஷன் அப்படின்னாலே தெற்கு அப்படின்னு அர்த்தம். சூரியன் தெற்கு முகமாக இப்போ போகிறார். இந்த தெற்கு முகமாக அவர் போகும் பொழுது கரெக்டாக அவர் ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது கிழக்கு முகமாக அவருடைய பார்வை இருக்கும். சித்திர மாதத்திலையும் துலா மாதத்துலேயும் மட்டும்தான் இருக்கும். அதனால் காற்று காலம், மழை காலம், குளிர்காலம், இது எல்லாம் பருவங்கள் மாறக்கூடியது. ஸோ இந்த ஆடி மாத பிறப்பே ரொம்ப விசேஷம்தான். ஆடி மாத பிறப்பில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறக்குது, ஜூலை 17. அதுவும் இந்த ஆடி மாத பிறப்பில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கார், சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்கார். இதை பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதத்தில் 12 வருஷம் கழித்து சூரியனும் குருவும் கடகராசியில் ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக அளவில் பலவிதமான இயற்கை சீற்றங்கள் வரும். அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு விதமான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும். இப்போ ட்ரம்ப்பு, இப்போ நடக்கக்கூடிய வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ரொம்ப இது அதிகமாக தீவிரமாகும். இந்த ஆடி மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சைனாவில் நிறைய பதட்டம் வரும். டெரரிசம், அதாவது டெரரிஸ்டினுடைய தாக்கம், தீவிரவாதிகளினுடைய தாக்கம் இந்த சைடில். ஸோ பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், இந்த பார்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதற்ற நிலை வரும். இது எல்லாம் ஆடி மாதத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் குருவும் சேர்ந்து 12 வருஷம் கழித்து இப்போ இருக்காங்க ஒன்றா. ஸோ இந்த சேர்க்கை எல்லாம் ஒரு விதமான மாற்றத்தை கொடுக்கும். ஸோ மக்கள் ஆன்மீகத்தில் நம்ம ஒரு இறைவனினுடைய அனுகிரகத்தோடு நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதிலிருந்து தப்பிக்கலாம். இந்த ஆடி மாத பிறப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் வர்றது, ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் இந்த வாட்டி குருவும் சேர்ந்திருக்காரு. ஸோ ஆடி அமாவாசை நமக்கு சூரியனும் சந்திரனும் குருவும் சேர்ந்து கடகராசியில் ஒன்றா இருக்க போகிறாங்க. இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஏன்னா 12 வருஷம் கழித்து ஒரு குரு சந்திர யோகத்தோட நமக்கு ஆடி அமாவாசை வருது. ஆடி பௌர்ணமியும் அதே மாதிரி தான், ரொம்ப விசேஷம். அது இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி நமக்கு ஆடி பௌர்ணமி வரப்போகுது. ஸோ இந்த ஆடி மாதத்தில் எல்லா விதமான பண்டிகைகளும் இனிமேல் வர துவங்கும். தேவர்களுக்கு பகல் பொழுது முடிஞ்சு அந்த சாயங்கால நேரம் ஆரம்பிக்குது. இந்த சாயங்கால நேரம் அவங்களுக்கு ஆரம்பித்து இந்த 6 மாத காலம் அவர்களுக்கு ஒரு இரவு பொழுது வரும். அப்போ தை மாதம் 1ஆம் தேதி மகர மாதம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, மகர சங்கராந்தி. ஸோ அந்த தை மாதம் 1ஆம் தேதி அவங்களுக்கு திரும்பவும் பகல் பொழுது ஆரம்பமாகும். இந்த 6 மாத காலமும் தேவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு சாயங்காலம் மாலை பொழுதாகவும், இரவு பொழுதாகவும், நடுநிசி பொழுதாகவும், அதிகாலை பொழுதாகவும் அவங்களுக்கு இந்த 6 மாதம் இருக்கும். ஸோ பருவநிலைகள் மாறக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏன் அம்மனை வழிபாடு செய்கிறோம்? இந்த அம்மனினுடைய வழிபாடும் வேப்பம் இலைகளை நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வியாதிகள் எப்போ சூரியன் தெற்கு நோக்கி அவருடைய பாதை போகுதோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆடி மாதத்துலேருந்து நமக்கு காற்று காலம் ஆரம்பிக்கும். ஸோ இந்த பருவம் எல்லாம் மாறும் பொழுது வியாதிகள் அதிகமாக வரும். ஒரு கண் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வைரஸ் நோய்களினுடைய தாக்கம் இருக்கிறதுனால ஆடி மாதத்தில் அம்மனை நம்ம ரொம்ப கொண்டாடுறோம். ஸோ ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை, இது எல்லாம்
விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கம் பெண்களுக்கு வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக அப்படின்னா, ஆடி மாதத்தில் இந்த சூரியன் மாற்றம் வந்து நம்ம அரச மரத்தை அந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 மணிக்கு இந்த சமயத்துல எல்லாம் அந்த அரச மரத்தை சுத்தரிச்சு அந்த காற்று அந்த சுவாசம் வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த பெண்ணை வந்து ஒரு தாய்மைக்கு தயார்படுத்துது. ஆடி மாதமும் தை மாதமும் அப்போது ஒரு தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பெண்கள் வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தை காலையில் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாகங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம விரதம் இருந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருந்து நாக பூஜை பண்ணும்போது, ஏன்னா நாக சதுர்த்தி இதில் வரும், அதே மாதிரி கருட பஞ்சமியும் ஆடி மாதத்தில் வரும். பூமி சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதில் நாக பஞ்சமி அதாவது நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்தில் இந்த விஷயங்கள்லாம் ஏன் பெண்களுக்கு குறிப்பாக பண்ண சொல்கிறாங்க விரதம் இருந்தனா, கர்ப்பப்பை வந்து சுத்தமாகி அந்த கருமுட்டைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி ஒரு குழந்தை பிறப்புக்கு அந்த பாடி வந்து அந்த உடம்பு வந்து தயார் நிலையில் அது இருக்கும். அதனால தான் ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது. ஏன்னா அப்போ ஒரு குழந்தை வந்து உருவாச்சுன்னா அது ரொம்ப பலவீனமான குழந்தையாக இருக்கும், ஒரு பலமான குழந்தையாக இருக்காது. அப்போ உடலை வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நாகங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஆவணி புரட்டாசியில் நாக பூஜை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாகங்கள் வந்து அப்போது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த 2 மாதம் பூஜை பண்ண மாட்டாங்க. ஆடி மாதத்தில் சூப்பராக பண்ணுவாங்க. அதனால் ஆடியில் வந்து நாக பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய்க்கிழமையில் சப்தகன்னி வழிபாடு ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. இந்த சப்தகன்னி வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தனியாக நம்ம ஒரு எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஆடி செவ்வாயில் நீங்கள் சப்தகன்னியோடைய பூஜைகள் செய்தால் மண் வளம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம விவசாயம் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், மண் வளம் செழிப்பதற்கு ஆடி செவ்வாய்க்கிழமையில் சப்தகன்னி பூஜைகளை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க. பட் இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து விட்டுட்டோம். காலங்கள் மாறும் பொழுது இந்த ஆடியில் நம்ம பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் வார்த்து நம்ம உடம்பும் குளிர்ச்சியாகி அம்மனையும் குளிர வைக்கிறது அப்படிங்கிறது சூரியனினுடைய மாற்றத்தினால நம்ம உடம்புலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெம்பை கொடுத்து புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குலதெய்வங்கள் எல்லாம் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் பல சிறப்புகளை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கோ ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப சிறப்பான ஒன்று. ஸோ இந்த ஆடி மாதத்தில் ஒரு ஆன்மீக மாதமாக நம்ம எடுத்துக்கொண்டு ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி கிருத்திகை இது எல்லாமே நமக்கு சிறப்பான நாட்கள். ஒவ்வொரு நாட்கள்லேயும் இப்போ இந்த ஆடி அமாவாசை இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசையிலேருந்து 9 நாட்கள் தான் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லி வாராகி அம்மனை கும்பிடுவாங்க. வாராகி அம்மன் யார்? நம்ம பூமியை காக்கக்கூடியவள் தான். அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் இந்த சப்தகன்னி வழிபாடை செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சப்தகன்னி வழிபாடை எப்படி செய்யணும், ஆடி செவ்வாய்க்கிழமை நம்ம செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அம்மன் குலதெய்வமாக இருந்தால் மாவிளக்கு போடுறத மறக்காதீங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம அம்மனுக்கு மாவிளக்கு வீட்டில் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டு பெண்கள், அதாவது உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் எப்படி எப்படி செய்யணும், ஆடி மாதத்தில் இந்த மாவிளக்கு எதுக்காக போடுறது, ஆடி செவ்வாயில் ஏன் சப்தகன்னியை நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறத
அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.